ப்ரொப்போர்ஷனில் இது 2வது பார்ட்டு. ஆல்ரெடி 17வது கணக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2:3 மற்றும் 4:x சரியா ஆகியவை சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு என்னன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், சமான விகிதம்னா ஏதோ ஒரு காமனான ஒரு நம்பரால் பெருக்கியிருப்பாங்க. ஸோ 2/3 2/3 எழுதலாம் ஈக்குவல் டு 4/x. இப்போ 2 4 ஆயிருக்கு, அப்போ 2ஆல் பெருக்கிருக்காங்க. அப்போ கீழே 2ஆல் தான் பெருக்கிருப்பாங்க. அப்போ ஆன்சர் 2 6 தான் ஆன்சர். ஓகேச்சா? அப்போ 4:7 சமான விகிதம் 2ஆல் பெருக்குனா வராது. 4 பாருங்க, 4 3ஆல் பெருக்குனா 12, 7 3ஆல் பெருக்குனா 21. அப்போ இதுதான் ஆன்சர். சமான விகிதம் அப்படின்னா ஒரே நம்பரால் பெருக்கியிருப்பாங்க. எளிய வடிவம் அப்படின்னா ஒரே நம்பரால் வகுத்திருப்பாங்க. இப்போது சமான விகிதம் அல்ல, எது சமான விகிதம் அல்லன்னு கேட்குறாங்க. இது சமான விகிதம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். 4 16, 6 24, 2 4 2 6. சிம்பிளிஃபை பண்ணால் 2/3 வருது. அப்போ எல்லாத்துக்கும் 2/3 வருதான் செக் பண்ணணும். 3 6 3 9 2/3 வருது. 6 2 6 12 3 6 18 2/3 வருது. 2 5 10 3 5 15 2/3 வருது. இதுக்கு மட்டும் 2/3 வராது. ஸோ அப்படி தான் கரெக்ட், நம்ம கெஸ்ஸிங் கரெக்ட். 1600 A மற்றும் B என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் Bக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ஸோ 6600 3:5, அப்போ எத்தனை பங்காக பிரிக்கணும்? 8 பங்காக பிரிக்கணும். ஸோ 1600 8 பங்காக பிரித்தோம்னா 1 8 8 2 8 16, இந்த 2 0. அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க கேட்குறது Bக்கு எவ்வளோ கிடைக்கும் கேட்குறாங்க. Bக்கு எத்தனை பங்கு? 5 பங்கு. ஒரு பங்கு 200, 5 பங்கு 1000 ரூபாய். இந்த மாதிரி விஷயம்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். 5 பொருளை வாங்க விரும்புகிறான். அதாவது ஒரு பெட்டி, அதில் 12 பந்து இருக்குமா. 12 பந்துகளின் விலை 180. அப்படின்னா 5 பந்து விலை என்னன்னு கேட்குறாங்க. இது ஈஸி. 12 பந்துகளுடைய விலை 180, 5 பங்கு விலை என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு பந்தோட விலை தெரியணும்ல. அப்போ இந்த 180 12ஆல் அடித்தோம்னா ஒன்றும் இல்லைன்னு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். 5 இட்லியோடைய விலை 10 ரூபா. இப்போது ஒரு இட்லியோட விலையை தெரியும்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே இதையும் டிவைட் பண்ணுவோம். 1 5 5 2 5 10. அப்போது ஒரு இட்லியோட விலை 2 ரூபா. சேம் கான்செப்ட். 12 பந்தோடைய விலை 180. அப்போ ஒரு பந்தோட விலை டிவைட் பண்ணோம். 1 12 12, 1 12 12, மீதி 6, 5 12 60. அப்போ ஒரு பந்தோடைய விலை 15 ரூபா. 5 பந்தோட விலை 5 5 75 ரூபா. முடிஞ்சு. ஒரு ஹீட்டர், அதாவது ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகு மின்சாரத்தை பயன்படுத்துது 40 நிமிஷத்தில். அப்போ 2 மணி நேரத்தில் 2 மணி நேரம் எத்தனை அலகுன்னு கேட்குறாங்க. 40 நிமிஷத்தில் 3 அலகாம். அப்போ 2 மணி நேரத்தில் எத்தனை அலகு? நிமிஷத்தில் கொடுத்துருக்காங்க, மணியில் கொடுத்துருக்காங்க. அப்போ மாற்றிப்போமா? 40 நிமிஷத்தில் 3 அளவு 2 மணின்னு கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 2 மணி நேரத்துக்கு 120 நிமிஷம். இங்கே பாருங்களேன், இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 40 120 ரெண்டுத்து இந்த 40 எப்படி 120 ஆயிருக்கும் செக் பண்ணி பாருங்கள். 3ஆல் பெருக்கியிருக்காங்களா? 40 3ஆல் பெருக்கினா 120. அப்போ 3ஆல் பெருக்கினா என்ன வரும்? 9.
அவ்வளோதான் ஆன்சர். 9 தான் ஆன்சர். இன்னும் டீப்பாக செக் பண்ணி பாருங்கள். திரும்ப ஒரு தடவை போட்டு பார்க்கலாம். 40 நிமிஷத்தில் 3 அலகு. அப்போ 120 நிமிஷத்தில் எத்தனை அலகுன்னு கேட்குறாங்க. இதையும் செக் பண்ணுங்கள். 40க்கும் 120க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, ஏதாவது ஒரு ஒற்றுமை. 40 3ஆல் பெருக்குனா 120. அப்போ 3ஆல் பெருக்குனா என்ன வரும்? 9. அவ்வளோதான் ஆன்சர். 2 பக்கம் ஒரே நம்பரால் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆன்சர் 9. அடுத்தது, ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார். 2 மணி நேரத்தில் 20 பக்கங்கள் படிக்கிறார் எனில், அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் எவ்வளோ பக்கம் படிச்சிருப்பார்? அப்போ 4ஆல் பெருக்காங்க. 2 8. அப்போ 20 நாங்கள் 80. அப்படி இல்லையா? 2 மணி நேரத்தில் 20 பக்கம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 10 பக்கம். 1 மணி நேரத்துக்கு 10 பக்கம்னா 8 மணி நேரத்துக்கு 80 பக்கம். எப்படி இருந்தாலும் கணக்கு கரெக்டு தான். சரியா? அடுத்தது, சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார். 6 கிலோமீட்டரை 1 மணி நேரத்தில் நடக்கிறார். அப்போ 20 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் நடந்திருப்பாருன்னு கேட்குறாங்க. இப்போ நிமிஷத்துக்கு மாற்றணும். 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்ரு. அவங்க கேட்குறது 20 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 1 மணி நேரத்தை நம்ம 60 நிமிஷம்னு வச்சுக்கலாமா? சரியா? 60 நிமிஷத்தில் 6 கிலோமீட்ரு. 60 நிமிஷத்துக்கு 6 கிலோமீட்ரு. அப்போ 10 கிலோமீட்டர் டிவைட் பண்ணி பாருங்களேன். 1 6 5 60. அப்போ 10 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் போயிருப்பார். 20 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போயிருப்பார். அவ்வளோதான் வித்தியாசம். திரும்ப இன்னொரு செக் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரத்தில், அதாவது 60 நிமிஷத்தில் 6 கிலோமீட்ரு. 6 கிலோமீட்டரை 60 நிமிஷத்தில் முடிக்கிறாரு. அப்போ 1 கிலோமீட்டர் அப்போ எத்தனை நிமிஷத்தில் முடிச்சிருப்பார்? 10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாரா? அதாவது 1 கிலோமீட்டரை 10 நிமிஷத்தில் முடிச்சிருக்காருன்னா 20 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் முடிச்சிருப்பார்? 2 கிலோமீட்டர் முடிச்சிருப்பார். அப்போ ஆன்சர் வந்து 2 கிலோமீட்டர். அதாவது ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 1 நிமிஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிற கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து, ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கைகளின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து 10 பங்கு, இன்னொருத்தருக்கு 11 பங்கு. அப்படின்னா கவிதா பெற்றது வந்து இது கார்முகிலன், இது கவிதா பெற்ற அந்த 11 பங்கு இல்லையா? அந்த 11 பங்குங்கிறது எத்தனை புள்ளின்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? 21 பங்கு. 84 21ஆல் அடிக்கணும். 4ஆல் அடிக்கலாமா? 4ஆல் அடிக்கலாம். 21 4 21 84. ஒரு பங்குங்கிறது 4. ஒரு பங்குங்கிறது 4 பாயிண்ட்டு. ஒரு பங்குங்கிறது 4 பாயிண்ட்டு. அப்போ 11 பங்குங்கிறது 44 பாயிண்ட்டு. 84 பாயிண்டில் கவிதா மட்டும் 44 பாயிண்ட்டு. அடுத்தது, கார்மேகன்